விஜயா நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனாவை மட்டம் தட்டி மீனாவை நமக்கு கீழே ஒரு அடிமையாவே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாவை தேடி ஒரு 4-5 பெண்கள் வர்றாங்க. எதற்காக அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை போல இருக்குது. யாரோ 2 ரவுடி பசங்க இந்த இடத்துல நீங்க பூ வைக்க கூடாது, கடை எதுவும் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது சம்பந்தமா மனு கொடுக்கறதுக்காக மீனாவை பார்க்கறதுக்காக அவங்க வர்றாங்க. அப்போ நம்ம விஜயாவை முதல்ல பார்த்துடுறாங்க. ஸோ விஜயாவை முதல்ல பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் இங்க யாரும் கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அண்ணாமலை இந்த சம்பவத்தை பார்த்து, ஏமா நீங்க சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க, வாங்க, தலைவியோட மாமா தான் நானு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது, நீங்க உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு, மீனா இங்க யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட மீனா வந்து பேசுறாங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு, சொல்லுங்கக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது விஜயாவுக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, இவ வந்து நம்ம இவ்வளவு பிரச்சனை கொடுத்து இவ பாட்டுக்கு அமைதியா இங்க வர வச்சிருக்காளே, இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏ மீனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போய் பாத்திரத்தெல்லாம் கழுவு, வீட்டுல அவ்வளவு பாத்திரம் கழுவாம கிடக்குது, நீ வந்து இங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கியா, போ மீனா, அப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சோ மீனா எந்திக்கும் போது கரெக்டா முத்து வர்றாரு. மீனா 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 நீ உட்காரு, பாத்திரத்தை தான் கழுவணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாத்திரத்தை கழுவி வச்சிருக்காரு. சோ இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிருச்சு, நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த பிளான் போடுறாங்க. மீனா, போய் அழுகு துணி அவள இருக்கு, போய் வாஷிங் மிஷின்ல போடு, நீ பாட்டுக்கு இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த பிளான போடுறாங்க. இப்ப மீனா எந்திக்க போது நம்ம முத்து வந்துடுறாரு. மீனா 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 நீ உட்கார்ந்து பேசு, இப்ப என்ன வாஷிங் மிஷின்ல துணி போடணும் அவ்வளவுதானே, நான் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அது எப்படி போடணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கிறாங்க. என்னம்மா, அழுக்கு துணி அப்படியே கும்மலா இருக்கும், அது தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு மிஷின் ஆன் பண்ணணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வீடு தூக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து எழுக்கிறாங்க. முத்து வந்து வீட தூத்துறாரு. என்னடா அது, எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுறானே, அடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது காஃபி கேட்கலாம். ஓகே, இதான் சரியான வழி, காஃபி கேட்போம். மீனா ஒரு காஃபி போட்டு வா, காலையில பல்லு விளக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இப்போ வரைக்கும் காஃபி வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு காஃபி தட்டை வந்து நீட்டுறாரு. காஃபி தானம்மா, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஸோ விஜயா நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கல. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டீயை கொடுத்துட்டு நம்ம முத்து அடுத்து எது வேலை இருக்குதாமா, பரவாயில்ல சொல்லுங்க, நான் செய்றேன், மீனா நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு பகுதி பாத்தீங்கன்னா இப்படி போச்சு. அண்ட் அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா மனோஜை பாக்குறதுக்காக ஹரிணி வந்திருக்காங்க. ஹரிணிக்கு வந்து மனோஜோட கேரக்டர் வந்து பிடிக்கல. கைண்டா இவங்க கிட்ட கைண்டா இருக்கிறாங்க, ஆனா வேலை செய்யறவங்க கிட்ட வந்து அவங்க கைண்டாவே இல்லை. அவர் பாட்டு கத்துறாரு, சந்தோஷ் கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறாரு. இதை பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஸோ வாங்க மனோஜ், ஆட்டோல போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் வந்து ஐயோ, நான் பிறந்ததுல இருந்து ஆட்டோவே போனது கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சந்தோஷம் அங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து பேசிக்கிறாங்க. இவர் பிறந்ததுல இருந்து ஆட்டோல போலையா, ஆட்டோல எப்படி போயிருப்பான், ஆட்டோலாம் காஸ்ட்லியாச்சே, இவன் வந்து கால் டாக்ஸில தான் போயிருக்கான், எங்க போனாலும் நடந்து தான் போவான், 10 பைசா இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட சந்தோஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி போச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவையும் சத்யாவையும் யார் பார்த்துட்டா அப்படின்னா சிந்தாமணி பார்த்துட்டாங்க. 2 பேரும் என்ன வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாக்கா, அவங்க 2 பேரும் தான் இப்பெல்லாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.